அஜித் த்ரிஷா நடிப்பில் வெறித்தன வெயிட்டிங்கில் இருந்த விடாமுயற்சி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அஜித்துடைய ஆக்ஷன், த்ரிஷாவுடைய சார்மிங் அண்ட் இவ்வளோ நாளாக வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர வெயிட்டிங்கில் இருந்த படம் விடாமுயற்சி. ஸோ இது எல்லாத்துக்குமே படம் ஒர்த்தா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். விடாமுயற்சி படத்துடைய சிம்பிளான ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்க அஜித் அண்ட் த்ரிஷா ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்க இவங்களுடைய லைஃப்பில் ஒரு கட்டத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ரெண்டு பேருமே பிரிஞ்சிடலாம், டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. அஜித் வந்து எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணியும் த்ரிஷா வந்து தன்னுடைய முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சமயத்தில் த்ரிஷா திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. த்ரிஷா ஏன் வந்து காணாமல் போனாங்க, அவங்கள யாராவது கடத்திட்டாங்களா, இல்லை த்ரிஷாவுக்கு வேறு என்ன பிரச்சனை, ஏன் டிவோர்ஸில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அஜித் த்ரிஷாவை கண்டுபிடிச்சாரா? ஸோ இந்த கேள்விகளுக்கான பதில் தான் விடாமுயற்சி படத்துடைய கதை. படத்துடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதனுடைய மேக்கிங் தான். ஸோ படம் முழுக்கவே டெக்னிக்கல் ஸ்டாண்டர்டும் மேக்கிங்கும் வந்து தெரிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர மெயின் கேரக்டர்ஸ்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஜித், த்ரிஷா, ஆரவ், ரெஜினா, அர்ஜுன். ஸோ இவங்கெல்லாம் தான் மெயின் கேரக்டர்ஸாக வராங்க. ஸோ இவங்க எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏற்ற நடிப்பை வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த கதையை வந்து ஒன் மேன் ஆர்மியாக தூக்கி சுமக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஜித் தான். ஸோ மனைவி மேலே குறையாத பிரியம், எமோஷ்னல் காட்சிகளில் மனைவியை காணோம் அப்படின்னு சொல்லி உடஞ்சு அழுவுறது. ஸோ இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. த்ரிஷாவை விடவும் ரெஜினாவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். ஸோ அதை வந்து அவங்க கரெக்டாக கேரி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆரவை நெகட்டிவ் கேரக்டரில் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்குது. அண்ட் அர்ஜுன் வந்து ஆஸ் யூஷுவல் மிரட்டியிருக்காரு. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி படத்துடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதனுடைய டெக்னிக்கல் டீம் தான். குறிப்பாக இந்த படத்தில் வந்து அசர்பைசான் வந்து ரொம்ப ட்ரையான ஏரியாவாக தான் காட்டுறாங்க. பட் அந்த விஷுவல்ஸுமே வந்து நமக்கு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு டல்லாவோ போர் அடிக்காத அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான சினிமோட்டோகிராஃபி வந்து ஓம் பிரகாஷ் கொடுத்துருக்காரு. குறிப்பாக இந்த படத்துடைய ஷூட்டிங் போது நமக்கு ஒரு வீடியோ வந்து பயங்கரமாக வைரலாக போச்சு இல்லையா? அஜித் அண்ட் ஆரவ் ரெண்டு பேருமே காருக்குள்ளே போய் ஒரு ஸ்டண்ட் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் வந்து படத்தில் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு. குறிப்பாக அதுக்கான சினிமோட்டோகிராஃபியும் ஸ்டண்ட்டும் வந்து தியேட்ரிக்கலாக ஒரு விஷுவல் ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். படம் முழுக்கவே அஜித் அப்படிங்கிற அந்த மாஸ் ஹீரோவுக்கான வழக்கமான எந்த ஒரு கமர்ஷியல் பில்டப்பும் இல்லாமல் அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த சுச்சுவேஷனில் ஒரு காமன் மேன் இருந்தால் என்ன ஒரு ரியாக்ட் பண்ணுவாரோ ஸோ அந்த ஒரு அண்டர்பிளே தான் பண்ணியிருக்காரு மகிழ் திருமேனி. ஸோ அஜித் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோவும் கதைக்கு தனக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து செய்ய ஒத்துக்கிட்டது அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். பட் மேபி அஜித் ஃபேன்ஸுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து என்ன நம்ம எதிர்பார்த்த அந்த தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இல்லையே அப்படிங்கிற ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்கலாம். பட் அதை ஈக்குவல் பண்ணுற மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து சின்ன சின்ன ஆக்ஷன் மூமெண்ட்ஸ்லாம் வந்து வச்சு சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் கலக்கியிருக்காரு. அனிருத்தோட மியூசிக் வந்து இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக கன்வே பண்ணியிருக்கு. சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து நகரும் போது அதை நமக்கு அனிருத் தான் வந்து பரபரன்னு ஒரு பிஜிஎம் கொடுத்து காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லணும். படத்தில் ஹிட்டான சவுதிகா பாட்டு வந்து படம் ஸ்டார்ட் ஆகும் போதே வந்துடுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கதையில் வந்து தீம் சாங்ஸ் தான் வந்து நிறையவே இருக்குது. அதுவுமே வந்து கதைக்கு தேவையான ஒரு மூடை வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ படத்தில் வந்து ஆக்டர்ஸுடைய நடிப்பு, டெக்னிக்கல் டீம் இதெல்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக படத்துடைய லென்த்து வந்து பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours கிட்ட படம் ஓடுது. அந்த அளவுக்கு இழுக்காமல் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்கிறதுக்கான நிறைய ஸ்பேஸ் வந்து படத்தில் இருக்குது. பட் அதெல்லாம் இல்லாமல் ஆக்ஷன் சீன்ஸே வந்து நிறைய டைம் ரொம்ப லென்த்தியாக வந்து இழுத்துட்டு போயிட்டாங்களோ செகண்ட் ஹாஃபில் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நகருது. குறிப்பாக வந்து படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு மணி நேரத்தில் அஜித் அண்ட் த்ரிஷாவுக்கு இடையில வந்து லவ் சீன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் ரொம்ப அதர பழசாக கன்வின்சிங்காக அது என்ன சொல்கிறது ஒரு பொறுமையாக நம்ம உட்காந்து ரசிக்கும்படியாகவே அந்த காட்சிகள் எல்லாம் சுத்தமாக இல்லவே இல்லை. அதெல்லாம் ஏன் வந்து அந்த ஒரு மணி நேரத்தை அப்படி நான் லீனியரில் போட்டாங்க அப்படிங்கிறதும் தெரியல. அது தேவையே இல்லை சொல்லப்போனால். அதே மாதிரி வந்து அஜித் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. அதுவுமே வந்து இந்த கதைக்கு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஹெல்ப் பண்ணாத போது அது எதுக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன கொஷினும் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கதை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருது. அதுவுமே வந்து பெருசாக கன்வின்சிங்காக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து எந்த அளவுக்கு வந்து கதை ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃபில் அதோட லென்த்துமே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிற மாதிரியே செகண்ட் ஹாஃப்லேயும் கிளைமேக்ஸ் இதுதான் இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிறது ஈஸியாக வந்து கெஸ் பண்ணக்கூடிய ஒரு நார்மலான கதை இது அப்படிங்கும்போது ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஆக்ஷன் சீன்ஸுக்கான அந்த லென்த் அப்படிங்கிறது கம்மி பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் ரொம்ப நேரம் இழுத்துட்டு போகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக போரிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து விடாமுயற்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ் சினிமாவில் வந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஆவரேஜான முயற்சி இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, பிடிக்காதது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.